அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அன்னசத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப் பணியினை கையில் எடுத்து இன்றைய தினத்திலே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய குரு பூஜை, அது மட்டுமின்றி இந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்தினுடைய 79வது ஆண்டு விழா, அது மட்டுமின்றி இந்த விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியினுடைய 32வது ஆண்டு விழா ஆகிய இந்த முப்பெரும் விழாவிலே ஸ்ரீமத் சுவாமி ஆத்மானந்த மகராஜ் அவர்களுடைய ஆசியுடன் நடக்கின்ற இந்த பள்ளியினுடைய தாளாளராக யதீஸ்வரி சிவஞான பிரியாம்பா அவர்கள் மேடையிலே இருக்க, அதை போலவே இந்த பள்ளியினுடைய விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியினுடைய துணை தலைவர் ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகராஜ், அதோடு மட்டுமின்றி இந்த பள்ளியினுடைய செயலாளராக இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி ஆத்மராமானந்தா மகராஜ் அவர்கள், அது மட்டுமின்றி பொருளாளராக எனக்கு முன் ஒரு அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற யதீஸ்வரி சாரதா ஈஸ்வரி பிரியாம்பா அவர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆர்விஎஸ் குழுமத்தினுடைய அரங்காவலர் திரு பாலகிருஷ்ணன், என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே அழைத்து உங்கள் முன் நான் இங்கு வந்து வரும் வரை என்னை வரவேற்று இங்கே அமர்த்தியிருக்கின்ற அன்பிற்கினிய திரு சுந்தரநாதன் இயக்குனர் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய முதல்வர் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும் என்பதற்கிணங்க வனிதாமணி ஆறுமுகம் அவர்களுக்கும், மேடையிலும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை இந்த அற்புதமான விவேகானந்தா பள்ளியிலே சேர்த்து பெரிய மனிதர்களாக மாற்ற வேண்டும், ஒழுக்கமுடையவர்களாக, உண்மையுடையவர்களாக, திறமை உடையவர்களாக, வீரமுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியிலே படிக்கின்ற இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த விழாவிலே என்னை சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே உங்களுடைய இயக்குனர் திரு சுந்தரநாதன் அவர்களிடம் நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும், ஆனால் இந்த விழா ராமகிருஷ்ண ஆசிரமம் நடத்துகின்ற விழா, அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் பேசுங்கள் என்றார். அவர் சொன்னதையே கருப்பொருளாக்கி நான் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு விவேகானந்தர் பெயரிலே இயங்குகின்ற இந்த அற்புதமான பள்ளிக்கு முதலில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகின்றேன். அருமை மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, 1893ஆம் ஆண்டு இன்றைய மும்பை அன்றைய பாம்பேயில் இருந்து ஐரோப்பாவிற்கு ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. இது கதையல்ல, நிஜம்.
அந்த கப்பலிலே 2 பெரும் ஆளுமைகள். முதலாம் அவர் சுவாமிஜி அவர்கள், விவேகானந்தர் அவர்கள். இரண்டாம் அவர் டாடா. அவர் ஐரோப்பாவிற்கு சென்று லண்டனிலே இரும்பு உருக்குவதை பற்றி தெரிந்து கொண்டு இங்கு ஒரு ஆலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜாம்ஷெட்பூர் நகரிலே அவர் குடியிருக்கிறார். ஜாம்ஷெட்ஜி டாடா என்றே அவருக்கு பெயர். இப்போதுள்ள டாட்டாவினுடைய சமீபத்தில் இறந்தவருடைய தந்தை, அவருக்கு முன்னாடி உள்ளவருடைய தாத்தா. அருமை பெரியவர்களே, மிக முக்கியமான ஒரு காரணத்திற்காக இதனை பதிவு செய்கிறேன். எப்படிப்பட்ட சிந்தனை வளம் கொண்ட ஒரு பெயரிலே இருக்கின்ற பள்ளியிலே நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது சுவாமிஜி அவர்கள் கேட்கிறார் டாட்டாவை, உங்கள் பயணத்தினுடைய நோக்கம் என்ன? அவர் சொல்லுகிறார், இங்கிலாந்திலே லண்டனுக்கு சென்று இரும்பு உருக்குவதை பற்றி தெரிந்து கொண்டு வந்து இங்கு ஒரு பெரிய ஆலையை நிறுவ வேண்டும் என்று என்னுடைய அவா, அதற்காக செல்லுகின்றேன் என்று. அடுத்த நொடி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிறார், இரும்பை உருக்குகின்ற ஆலையை மட்டும் நீங்கள் ஆரம்பித்தால் பத்தாது, இரும்பை உருவாக்குவது எப்படி என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வந்து அதற்காக இங்கு ஒரு ஆய்வு கூடத்தை நிறுவினால் பிற்காலத்திலே அது இந்தியாவிற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று போற போக்கிலே சொல்லுகிறார். நண்பர்களே, இன்று ஜாம்ஷெட்பூரிலே டாடா இரும்பு உருக்கு ஆலை அமர்ந்திருக்கிறது. டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி என்று அதனுடைய பெயர். ஒரு வருடத்திற்கு 40 லட்சம் டன் இரும்பு அதிலே உருவாக்கப்படுகின்றது. அவர் ஒரு ஆய்வு மையத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னதை மனதிலே கொண்டு திரும்பிய டாடா அவர்கள் பெங்களூரிலே ஒரு ஆராய்ச்சி கூடத்தை சிறிய அளவிலே நிறுவினார். தன்னுடைய சொத்திலே 1/6 ஒரு பங்கை விற்ற அந்த காலத்திலே இன்று அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து மிகப்பெரிய கல்லூரியாக திகழ்கிறது. அத்துணைக்கும் காரணம் அன்று சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் அந்த நேரத்திலே இட்ட விதை. அது மட்டுமல்ல நண்பர்களே, மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் 150ஆம் ஆண்டு விவேகானந்தரினுடைய நினைவு நாளிலே ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுவதை அப்படியே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக குறிப்பிடுகின்றேன். அற்புதமாக தமிழிலே எல்லோரையும் அறிமுகப்படுத்தி நன்றாக பேசினார். உங்கள் மீது அவர் கொண்ட அக்கறை எனக்கு தெரிந்தது. அதற்காக இந்த பதிவு. அவர் சொல்லுகிறார், ராஜ்கோட்டிலிருந்து தொடர்ந்து எனக்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது அப்துல் கலாம் அவர்களுக்கு. ஒரே நாளிலே 3 கூட்டங்களுக்கு தேதி கொடுத்தேன். முதலாவது ஃபாதர் கிரேகரி என்கிற ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் கிறிஸ்டியன் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக அழைத்தார். அதை ஒத்துக்கொண்டேன். இரண்டாவது 1 லட்சம் பேர் கூடுகின்ற ஒரு கூட்டத்திலே சுவாமிஜி அங்குள்ளவர் என்னை அழைத்தார். அதிலே பேசுவதற்கு தர்மர் என்று பெயர், ஒத்துக்கொண்டேன். அடுத்து போர்பந்தரிலே உள்ள ராமகிருஷ்ண ஆசிரமத்திலே உரை நிகழ்த்துவதற்கு ஒப்புக்கொண்டேன். நான் இங்கிருந்து போய் இறங்கி, காரணத்தோடு இந்த பதிவு, முதலில் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக ஃபாதர் கிரேகரி வீட்டிற்கு சென்றேன். அவருடைய அந்த ஜெப கூடத்திலே உள்ளே நுழைந்த போது என்னை அறியாமல் ஒரு பெரிய அமைதியை உணர்ந்தேன். அதற்கு பிறகு அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது பக்கத்திலே நாராயண் டெம்பிள் இருக்கிறது, கோவில் இருக்கிறது. அதிலே அழகான கிருஷ்ணர் சிலை இருக்கிறது. அதை நீங்கள் வந்து தரிசித்து போக வேண்டும் என்று நண்பர் ராஜன் என்ற மாபெரும் மனிதர் அழைத்தார். இதை நான் அந்த பாதிரியாரிடம் சொல்லும்போது, நானும் உங்களுடன் சேர்ந்து வருகிறேன் என்றார். எனக்கு ஒரே வியப்பு. அப்துல் கலாமே ஆகிய நானும் பாதிரியார் கிரேகரியும்
கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக நாராயண் டெம்பிளுக்கு சென்றோம். அங்கே எங்களை வரவேற்றவர் அங்குள்ள இந்துக்களிலே பெரிய மனிதராக அறியப்பட்ட ராஜன், OS ராஜன் என்று பெயர். 3 பேரும் உள்ளே நுழைந்தோம். 3 பேர் நெற்றியிலும் திலகமிட்டு அந்த அழகிய கிருஷ்ணர் சிலைக்கு பக்கத்திலே நாங்கள் போய் நிற்கும் போது என் உடம்பிலே ஏற்பட்ட மாற்றத்தை நான் உணர்ந்ததை உங்களால் சொல்ல வார்த்தை இல்லை. இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த 3 பேருடைய சந்திப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, சர்வ சமய பிரார்த்தனை, சர்வ சமயங்களும் ஒன்று என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லுகிறார். இதை எதற்காக இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் என்றால், இப்போது நீங்கள் இந்த விழா ஆரம்பிக்கும் போது குத்து விளக்கை ஏற்றுவீர்கள். நானும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றது ஒரு பள்ளி வளாகத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர், நான், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் 3 பேரும் குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார், விவேகானந்தர் என்ன சொன்னார், எல்லா மனிதர்களும் சமம் என்று ஏன் சொன்னார்கள், எல்லா மனிதர்களுக்கும் சேவை செய்வதே தெய்வத்திற்கு செய்கின்ற சேவை என்று ஏன் சொன்னார்கள், இந்தியா எந்த விதத்திலே பெருமை அடைகிறது என்பதற்காக இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறேன். குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து கேட்டால், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். சுவாமி விவேகானந்தரினுடைய தாக்கம் பாரதிக்கு மிக அதிகமாக உண்டு. எல்லோரும் சமம் என்பதை பாரதி சொல்லுவ வரிகளிலேயே சொன்னால், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தியனராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று சொன்னவன் அதோடு நிறுத்தவில்லை. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ. வரிகளை பாருங்க. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜெகத்தினை அழித்திடுவோம். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நீங்க நினைச்சு பாருங்க, இதுல உயர்வு தாழ்வு எங்கிருந்து வருகிறது? இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் எல்லோரும் ஒன்றுதானே. ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு போயிட்டார். உலகத்திலேயே ராமகிருஷ்ண மடத்தை போல மற்றவர்களுக்கு செய்பவர்கள் பெரிய ஜாதியா, இதை செய்யாம இருக்கிறவங்களாம் தாழ்ந்த ஜாதி. அந்த 2 ஜாதியை தவிர வேற ஜாதியே இல்லடான்ட்டான். கொடுக்கிறவன் பெரிய ஜாதி, கொடுக்காதவன் சின்ன ஜாதின்ட்டான். எப்படியெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் எல்லா மக்களும் சமம் என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், அவருடைய சீடர் விவேகானந்தராக இருக்கட்டும், அவரை பின்பற்றுகின்ற அத்துணை நாமாக இருக்கட்டும், எல்லோருடைய நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கிறது. இப்போது உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே என்னை வந்து பேச அழைத்திருக்கிறார்கள். நான் பேசுவது ராமகிருஷ்ண ஆசிரமம் ஏற்பாடு செய்திருக்கின்ற விவேகானந்தரனுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற பள்ளி என்ற காரணத்தினால் இந்த பதிவுகளை செய்துவிட்டு என்னுடைய உரைக்குள் வருகின்றேன். மாணவர்களுக்காக பேச வேண்டும் என்று சுந்தரநாதன் அவர்கள் சொன்னார். மாணவர்களுக்காக என்ன பேச வேண்டும்? பள்ளிக்கூடத்திலே கல்வியை பற்றி தான் பேச முடியும். இங்கு என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், கல்வியினுடைய மேன்மை குறித்த இவருடைய பேச்சு 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலே பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றவுடன் நீங்கள் எல்லோரும் கைதட்டினீர்கள். உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற பொறியாளர் திரு பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், சுந்தரநாதனாக இருக்கட்டும், அத்துணை சுவாமிஜிகளாக இருக்கட்டும், முதல்வர்களாக இருக்கட்டும், எத்வஸ்ரீகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இப்போ அவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. நான் உட்பட
எல்லோரும் எதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எல்லோரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. பின் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக தெரியுமா? நீ ஏழையா பணக்காரனாங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உன்னை மேடைக்கு அழைக்கணும்னா உனக்கு என்ன வேணும்னா, எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். ஜாதி மதம் ஏழை பணக்கார ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு அழைக்கணும். ஏன்? சுவாமி விவேகானந்தர் எதுக்காக போய் உரையாற்றுவதற்கு சிக்காகோ சென்றார்? பெரிய கோடீஸ்வரர் என்பதனாலா? அல்ல. பின் எதற்காக? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ ராஜாவா இருந்தா கூட, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, விவேகானந்தர் பேரை தாங்கிய பள்ளி அல்லவா, ராஜாவா இருந்தா கூட அந்த நாட்டில் தாண்டா உனக்கு சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எங்க போனாலும் சிறப்பு. இப்ப பாருங்க, 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த இங்கு அமர்ந்திருக்கின்ற ஏழை தாய்மார்களைப் போல என்னுடைய தந்தை 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். நான் இப்போ ஏதோ கோட்டெல்லாம் போட்டுட்டு போலீஸ் ஆஃபீஸராக பேசுகிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வேற வழி இல்லாமல் போடுறது. கூட்டத்தில் நிறைய லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அவங்களோட மிங்கிளானுன்னா எல்லாம் கோட் சூட்டோட உட்காந்துருப்பாங்கன்னு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அருமை பெற்றோர்களே, இப்போ கல்வின்னா அந்த கல்வி 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தைக்கு கிடைக்கல. தம்பி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, எங்களுக்கு தான் வாய்ப்பு வசதி இல்லை, படிடா படிடான்னு சொல்லிகிட்டே இருப்பான். உங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நானும் படித்தேன். காவல்துறை உயரதிகாரி ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு எங்கள் அப்பா சொன்னது இப்போ ஞாபகம் வர்றதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது ஐபிஎஸ் அந்தஸ்தில் வேலை பார்த்த காவல்துறை உயர் அதிகாரி, நிறைய பதக்கங்களை பெற்றவர் என்றெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தினார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைய நிலையிலே பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் இன்று உங்கள் முன் உரையாடி கொண்டிருக்கின்றேன். இல்லைன்னா சுந்தரநாதன் என்னை எது கூப்பிடுறார்? நினைச்சு பாருங்க. அதே மாதிரி வசதி இல்லை, நம்மெல்லாம் ஏழ்மையில் இருக்கோம், நம்மளால பெருசாக சாதிக்க முடியாது, தயவு செய்து நினச்சிக்காதீங்க. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணணும், உங்களுக்காகவே சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு அப்துல் கலாம் சார் படித்த சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கறதுக்காக போனாங்க. 300 ரூபா பணம் வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது 50 ஆண்டுகளுக்கு முன், 1969-70. என்னை மார்க்கை பார்த்தோன்னே, அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி +2 கிடையாது, அங்கே இருந்த முதல்வர் பிரிட்டோன்னு பேர், ரொம்ப தன்மையான நல்ல மனிதர், உனக்கு சீட் தரேன்டான்ட்டார். பக்கத்தில் ரெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். எந்த ஊர்றான்னு கேட்டார். தஞ்சாவூர்னா. தஞ்சாவூர்லேருந்து திருச்சியில் எப்படா படிப்பேன்னார். நான் சொன்னேன், நான் டெய்லி ட்ரெயினில் வந்துடுவேன் சார். 2 ஊருக்கு இடையில எங்கள் ஊர் பூதலூர்னு ஒரு கிராமம். தஞ்சாவூரில் போய் தான் ஸ்கூலில் ட்ரெயினில் படித்தேன். இப்போ இந்த பக்கம் வந்தாக்கா காலேஜுக்கு வந்துடலாம் சார். நான் அப்படிலாம் படிக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமான படிப்பு, நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, நல்ல எண்ணத்தோடு சொன்னார். ஹாஸ்டலில் தங்கி படித்தாதாண்டா உனக்கு சீட்டுன்னார். எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவை பார்த்தேன், ரொம்ப கவலையாக இருந்தாங்க. நான் சொன்னேன், இப்போ அந்த ஸ்கூலில் நம்ம படிக்க முடியாது, இந்த காலேஜில் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் படிக்கலாம் வாங்கப்பான்னு அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு கண்ணில் நீருடன், கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த வளாகத்தை விட்டு வெளியேறியவன் நான். படித்த பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அரசு கல்லூரியில் போய் படித்த பிறகு எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் என்னால் படிக்க முடியவில்லையோ
அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் என்னை வரவேற்க லாலி ஹாலில் உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். இது இறைவனுடைய செயல் அன்றி வேற என்ன சொல்லுங்க? நீங்க நினைச்சு பாருங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, வறுமை சிறுமை இல்லைப்பா, நம்மகிட்ட எல்லாம் ஒரு பெரிய திறமை இருக்குடா, மற்றவங்ககிட்ட இல்லை. இது இப்போ உங்களுடைய திறமை என்ன தெரியுமா? நான் சும்மாலாம் எதையுமே சொல்றதில்ல. டாடா, பிர்லா, அம்பானி போன்ற பணக்காரர்களுடைய பிள்ளைகளையே படிக்க வைக்கிறாங்க. ராமகிருஷ்ண மடம், இந்த ஆசிரமம், இது போன்ற விவேகானந்தா பள்ளிகளை எல்லா இடங்களிலும் நிறுவி இருக்கிறது. பல இடத்துல நான் பேசியிருக்கேன். விவேகானந்தர் இல்லத்திலே பேசியிருக்கேன். சென்னையில் திரு விமுர்தானந்தா சுவாமிகள் அவர்கள் அழைத்து போய் பேசியிருக்கேன். உங்கள் மதுரையில் உள்ள விவேகானந்தா காலேஜில் ராமகிருஷ்ண ஆசிரமம் நடத்துகின்ற அதில் படித்த திருநாவுக்கரசு IPS என்னுடைய நெருங்கிய நண்பர். மிக அற்புதமான மனிதர். நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற இடம் இது. மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற கூட்டத்தை உருவாக்குகின்ற இடம் அல்ல. அப்போ அந்த மாதிரி நான் படிச்சுட்டு இங்கே வந்து பேசினேன். இதை எதுக்கு இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, வறுமை சிறுமை அல்ல. வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே. இந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு சொல்றது, டாடா பிர்லா பிள்ளைங்களை கூட படிக்க வைக்கும்போது நம்ம பிள்ளைங்க படிக்கணும். ஏன் படிக்கணும்? நம்மளோட பெருமை என்னங்கிறத தெரிஞ்சுங்க. நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். விவேகானந்தா அவர்கள் சிந்தியுங்கள் 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 என்றே சொன்னார். உன்னுடைய ஆன்மா எவ்வளவு பெரிய வலிமையானது என்று உனக்கு தெரியாது. நீ அதை சிந்தித்து பார். All power is within you. You can achieve anything and everything. Don't believe that you are weakener. எல்லா சக்தியும் உன்னிட்ட இருக்குடா. நம்ம வீக்கானவன் நீ நினைக்கவே நினைக்காத. அது மாதிரி நம்ம ஏழன்னு நீ நினைக்கவே நினைக்காத. உன்னுடைய பெருமை என்னன்னா, பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. என்ன அர்த்தம்? அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், படித்து வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைய பெற்றுக்கணும், அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும். சுமைகள் சுமைகள் சுமைகள். சரி, இந்த சுமைகளை ஜெயிக்கிறது எப்படி? இதுலேருந்து நமக்கு தெரியறது என்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை நம்மால் மட்டுமே நிரூபிக்க முடியும். அதற்கு இந்த பள்ளியில் நீங்கள் ஒழுங்காக படிக்கணும், அவ்வளோதான். கிடைக்கிற நேரத்தை வீணாக்காம ஒழுங்காக படிக்கணும். அது என்ன ஒழுங்காக படிக்கிறது? இந்த பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக உங்கள் பிள்ளைங்கள்ட்ட தயவுசெய்து சொல்லுங்கள், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வளர்க்காதீங்க பிள்ளைங்கள. நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டம் உங்கள் பிள்ளை படணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையினுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போ தான் இது படிக்கிறதுக்கு என்ன அவசியம்னு புரியும். 2 சம்பவங்களை சொல்லுகிறேன். எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. எனக்கு என்னுடைய உதாரணங்களையே சொல்வது உங்களுடைய இதயத்தை தொடும் என்ற காரணத்தினால் எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. எனக்கு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு ஆசை. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இங்கே சீட்டு கிடைக்கல, திருச்சியில் என்னன்னா போய் பஸ்ஸில் இறங்கணும். எங்கள் மன்னர் சரபோஜி கல்லூரியில் சேர்றது. மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் பஸ் நின்றுச்சு. படிக்காத எங்கள் அப்பா, இப்போ இந்த காலேஜில் நீ படிக்க போகிற அப்படின்னு கேட்டாங்க. எப்பா இது மெடிக்கல் காலேஜுப்பா, முந்திரி தோப்பு வழியாக நடந்து போகணுப்பா 2 கிலோமீட்டர், அங்கே இருக்குப்பா, அதான் அரசு கல்லூரி, அங்கே தான் படிக்க போகிறப்பா, இதெல்லாம் பணக்காரங்க படிக்கிறதுன்னு. டாக்டர் படிக்கிற இடம் தானேப்பா. நாங்கள் ஆமாண்ணே. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏன் உங்கள் கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? இங்கேயே நின்றுப்பா, நீ வாங்கின மார்க்குக்கு உன்னை டாக்டர் ஆக்க முடியும், என்கிட்ட பணம் இல்லை, உன்னை டாக்டர் ஆக்க முடியல. இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன்
படிக்க தான் முடியல, மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்டான்னு போய் தொட்டு பார்த்துட்டு கண்ணில் நீருடன் வந்தார்கள். ஆடி போயிட்டார். ஒரு ஏழை விவசாயிக்கு தன் பிள்ளையை மருத்துவராக்க வேண்டும் என்று இப்படி ஒரு ஆசை இருக்குமா? நான் காவல்துறை கண்காணிப்பாளராக உயர்ந்து எனக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு நானும் என்னுடைய மனைவியும் இந்த சம்பவத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்து என்னுடைய பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள் முதுகலை முடித்தவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணையும் கல்வியின் மூலம், இறைவனினுடைய அருளின் மூலம், பெற்றோர்கள் பண்ண தியாகத்தின் மூலமே அன்றி வேற என்ன, நான் அல்ல அதற்கு பொறுப்பு. இதுதான் உண்மை. இந்த கல்வி உங்களை இப்படித்தான் புரட்டி போடும். சரி, 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்து அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் வாங்கினாரு அப்படின்லாம் சொன்னாங்க. எதுக்காக முனைவர் பட்டம்? ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் முனைவர் பட்டம் வாங்கி நான் வேலைக்கு போக போகிறேன் இல்லை, பின்ன எதுக்கு படிக்கணும்? அருமை பெற்றோர்களே, இதை உங்களிடம் சொல்லுவது நானே படிக்கும்போது நீங்கள் ஏன் படிக்கக்கூடாது? இங்கே உள்ளவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தீங்கல்ல, எல்லாரும் யதீஸ்வரியாக இருக்கிறாங்க, எல்லாரும் சுவாமிஜியாக இருக்கிறாங்க. எவ்வளவு அறிவோடு எவ்வளவு படித்திருக்கிறார்கள். ஏன் படிக்கணும்? அவங்களாம் ஏன் படிக்கணும்? நான்லாம் ஏன் படிக்கணும்? வயதான பிறகு ஏன் படிக்கணும் தெரியுமா? 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்த பிறகு இந்த கல்வி என்ன பண்ணுன்னு பாருங்க. இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் திரும்ப எதையும் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க முடியும்? ஒவ்வொரு இடத்துல பேசும்போது நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க. சார் நம்ம நல்லா பேசுகிறோம் போல இருக்கு, அப்போனா காலேஜிலலாம் போய் பேசணுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நான் சுவாலஜி மேஜர், இல்லை அதுக்கு தமிழ் நல்லா இருந்தால் மக்களுக்கு புரியும். எம்ஏ தமிழ் சேர்ந்து படித்தேன். வெளிநாட்டிலலாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கே தமிழ் சேர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அமெரிக்காவில், நியூயார்க்கில், கனடாவில் உள்ள டொரண்டோ யூனிவர்சிட்டி நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், லண்டனில் உள்ள சோயஸ் யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் தமிழ் சேர் அமைச்சாங்க. அதுக்கு நிதி சேர்ப்பு கூட்டத்திற்காக என்னை போன்றவர்களை அழைத்து பேச சொல்லுவாங்க. நான் அங்கே போனப்போ அவங்ககிட்ட கேட்டேன், சரியா இதெல்லாம் ரைட்டு, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நான் போய் பேசி உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்கிறதுன்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் பிஹெச்டி இருந்தால் தான் சார் அப்ளிகேஷனே போட முடியும்டா. சரின்னு தமிழ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி சேர்ந்தேன். எப்போ? 68 வயசில். எல்லாரும் உங்களை மாதிரி இப்போ பார்க்குற மாதிரி தான் ஆச்சரியமாக பார்த்தாங்க. D++ வாங்கி கவர்னர்கிட்ட பிஹெச்டி பட்டத்தை வாங்கிட்டு கல்லூரிகளில் பேசுகிறதுக்கு போனால் எனக்கு முன்னாடி அங்கே ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்குது. என்னடா இதில் ஜெயிக்கலான்னு பார்த்தா நம்மளை மாதிரி நிறைய பிஹெச்டி இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு உட்கார்ந்து சிந்திச்சா அப்போ தான் தெரிஞ்சு, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த உலகம் கேட்கிறது. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது என்று புரிந்து கொண்டு 3 ஆண்டுகள் புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து, இப்போ சொன்னாங்களே ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், லட்சக்கணக்கான மாணவர்களை சந்திக்க முடிகிறது என்று, அத்துணைக்கும் காரணம் இந்த கல்வி மட்டுமே, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பாரதி சொன்னார், எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. உலகத்தில் உள்ளவங்களாம் தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சுட்டு, விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியில் படித்தவங்களாம் மிகப்பெரிய அறிவாளிகளாக பண்புள்ளவர்களாக வெளியில் வர்றாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எல்லாரும் படித்து நல்லா வர்றாங்க அப்படின்னு வியக்கிற நாள் என்னாலும் அந்நாள் தாண்டா பொன்னாள்னு சொன்னார். பாரதிதாசன் படிக்கலைன்னா என்ன ஆகும்னு சொல்றார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். ஊரில் பணக்காரனாக இருப்பான், இங்கே இருக்கிறவங்களாம் பணக்காரன் இல்லை, டாடா பிர்லா அம்பானி அதானி, நம்ம பணக்காரன் நினச்சிக்குவோம். அது மாதிரி பணக்காரனாக இருக்கான்னா அப்பா பணக்காரனாக இருப்பான், புள்ள படிக்க மாட்டான்.
வாழ்ந்து கெட்டவர்கள் வீடுன்னு பாருங்க, ஊருக்கு ஒன்று இடிஞ்சு சுவராக கிடக்கும். எங்கள் தாத்தா அப்படி இருந்தாருப்பான். ஏன்னா அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிச்சிருக்க மாட்டான். நெறி காணாமல் நின்றபடி விழும். ஏழை பிள்ளையா இருப்பான். அப்பா அம்மா சொல்றதை கேட்டு இந்த மாதிரி நல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சு நல்லா படிச்சிருப்பான். ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். இது என்ன தருமா? அறம், பொருள், இன்பம், வீடும் பயக்கும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உறுங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும், கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியம் சொல்லுது. சிறிது காலமே பிறந்து வளர்ந்து இறந்து போக போகின்ற இந்த உயிருக்கு கல்வியை விட சிறப்பான துணை வேற ஒண்ணுமே இல்லடா படுறான். இதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சரி, கல்வி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள எவ்வளவு மெசேஜ் சொல்ல முடியுமோ அதை சொல்றேன். விவேகானந்தர் உடல் உறுதியை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். இரும்பு போன்ற தசைகள், எஃகு போன்ற நரம்பு, இப்படியே சொல்லுவார். யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினிம்பர். இதெல்லாம் ஏன் இப்படி சொன்னார்? உடம்பு என்ன அவ்வளோ அவசியமா? அவ்வளோ அவசியம். ஏன் தெரியுமா? பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க, பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன். வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதலாவது செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம், உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மட்டும் வளர்த்து கொண்டு மனதை, அறிவை வளர்த்து கொள்ளாமலோ, அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு மனதை வளர்த்து கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வாழ்க்கையாகத்தான் முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறானோ அப்படித்தான் தன்னுடைய அறிவையும் பேணி பாதுகாக்கிறான். நீங்க யோசித்து பாருங்க, அறிவுள்ளவன் குடிப்பானா? அறிவுள்ளவன் போதைக்கு அடிமையாவானா? அறிவுள்ளவன் பெண்கள்கிட்ட தவறாக நடப்பானா? சவுண்ட் மைண்ட் இஸ் இன் த சவுண்ட் பாடி. அதனால தான் விவேகானந்தர் உடல் 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 உடலினை உறுதி செய்யனே சொன்னார். ஒரு வாரத்திற்கு 368 நாட்கள், 368 மணி நேரம்னு வச்சுங்களேன். ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை நீங்க செலவு பண்ணா 7 மணி நேரம் குறையும். பாக்கி 161 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால், யோகாசனம் செய்தால், தியானத்தில் இருந்தால் உங்களுக்கு பாக்கி உள்ள நேரம் உண்மை நிற்கும், நிலைக்கும். சரி, இதை செய்யலைன்னா என்ன ஆகும்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ரொம்ப அவசரமா போறேன், ரொம்ப பிஸியா இருக்கேன், காருக்கு பெட்ரோல் போட கூட எனக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸின்னு இங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய பயணம் பாதியிலேயே தடைபட்டு போகிற மாதிரி, உடம்புக்கு தினம் 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கலைன்னா உங்களுடைய பயணம் பாதியிலேயே நின்று போயிடும். அதனால தான் உடல் உடல் உடல்னர். அத்துணை வியாதிகளை, சரியான நேரத்துக்கு தூக்கம் இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல, ஏழை குடும்பம், கடல் பயணம், இப்படிலாம் இருந்து 39 ஆண்டுகளே வாழ்ந்து முடித்த ஒரு மனிதனை இன்றும் இன்னும் நாளையும் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் நினைச்சு பாருங்க. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, இந்த உடலை எப்படி வச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருப்பார்? எவ்வளோ இந்த நாடே சுபிச்சம் அடைஞ்சிரும். உண்டா இல்லையா? அவர் கேட்டாரு, அவர் காலத்தில் 50 ஆண்டுகளா ஒரு அசல் மனிதனை இத்தனை பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்கீங்களாடா அப்படின்னார். ஒரு அசல் ஒரிஜினல் மனிதனை உருவாக்க முடிஞ்சா அப்புறம் என்ன படிப்புன்னார். அப்போ இந்த உடலினுடைய அவசியம் எவ்வளவு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம்ட்டு போயிட்டார். ஒரு மனிதன் மருத்துவமனை அல்ல ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், நான் சொல்றேன், என் பிள்ளைங்கள்லாம் டாக்டர், நான் சொல்றேன், ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம். ஒரு மனிதன் மைதானத்திற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். ஆரோக்கியத்தை செலவு செய்து பணத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து ஒரு 60 வயசுல ஓய்ந்து உட்காரும் போதுதான்
உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம் தான் எல்லாருக்கும் தெரியும். உண்டா இல்லையா? நினைச்சு பாருங்க. அப்போ இந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு அவசியங்கிறத கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அற்புதமா பதிவு செய்கிறார். உங்களுக்கு நல்லாவே புரியுது தமிழ் பாடல்கள். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இந்த இதில் கூட பார்த்தேன், இந்த கராத்தே மாஸ்டர் அந்த முதல் லைனை போட்டிருக்காரு. அதில் உடலில் உறுதி உடையவரேன்னு போட்டிருக்காரு, பார்த்தேன். அது முழு பாட்டை கேட்டிங்கன்னா வியந்து போவீங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையில் மாலையில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஓடிட்டு நடந்துட்டு வர்றவன் காலை யமனே தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. பண்டிதர்னா மருத்துவர். ராஜாவாக இருந்தால் கூட அவனால் முடிஞ்ச வேலையை செஞ்சான்னா கையை போய் டாக்டர்கிட்ட தினம் காமிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா. மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா 100 வயசு இருக்கிறத யாராலையும் தடை செய்ய முடியாது. இதெல்லாம் செய்தே ஆகணும். உடல் முக்கியம், சரி, கல்வி முக்கியம், உடல் வலிமை முக்கியம். ஒழுக்கம்னு சொல்றாங்களே, என்ன ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. அதனால தான் விவேகானந்தர் கேட்டார், 50 வருஷத்துல ஒரிஜினலாக அசலாக ஒரு மனிதனை உருவாக்க முடியலடா உன்னால, மனித உருவில் வர்றான ஒழிய படித்தவன அவன்லாம் படித்தவனான்னு கேட்டார். விவேகானந்தரை மாதிரி ஒரு ஆளை உருவாக்க முடியலையே நம்மளால. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துட்டு அப்படி உண்டானாரே, இத்தனை பல்கலைக்கழகங்கள் உண்டாக்க முடியலையே. ஒழுக்கமான மனிதர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறதே. அப்போ இந்த ஒழுக்கம் என்றால் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு உபயோகமாக சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இந்த ஒழுக்கம் தவறுவதற்கு காரணமாக இருப்பது எது? இன்றைய காலகட்டத்திலே ஒழுக்கம் தவறுவதற்கு மூல காரணம், முழு காரணம் செல்போன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நான் ஒரு சைபர் கிரைமில் வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி. இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறத, உங்கள் அப்பா அம்மாவே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறத சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே மனசில் பதிய வச்சுக்கோங்க. பெரிய பிள்ளைங்களும் இருக்கிறீங்க. இந்த செல்ஃபோன் என்பது ஒரு வரம். என்னடா இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறானேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தினா. அந்த செல்ஃபோன் என்பது ஒரு சாபம். அதை நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தினா. 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் பேஜில் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அதில் அரங்கேறுது. ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. இரவோடு இரவாக 27, 16, 17 வயது மாணவர்களை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார். ஏன்? பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிய இருந்ததை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலையில் 54 பெற்றோர்கள் போய் கண்ணீரும் கம்பளையுமாக, என் பொண்ணு ஃபோட்டோ வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காது, விசா கிடைக்காது, கதறாங்க. சரி, இத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டுவிடக்கூடாது, சிறிய மாணவர்கள் தவறி செஞ்சிட்டான்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க என்ன செய்யுதுங்கிறத இந்த அம்மா அப்பா செல்ஃபோனை வாங்கி கொடுக்க தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க தெரியணுமா இல்லையா? இல்லைன்னா கற்றுக்கவாவது செய்யணுமா இல்லையா? நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பிள்ளை கையில் வாங்கி கொடுத்துட்டு புள்ள அழுகுறான், ஒரே புள்ள, அவனை கேட்டானா எதா இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன், இந்த டைலாக்லாம் விட்டிங்கன்னா நடை தவழுகிற பிள்ளை மவுண்ட் ரோட்டில் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் சாயந்தரம் 5 மணிக்கு பத்திரமா போயிடும்னு தனியாக விட்டா எப்படியோ அப்படிதான். கடலில் போய் காலில் தண்ணியை வைக்கும்போது, தண்ணியில் போய் கால் வைக்கும்போது வளர்ந்த பிள்ளையாக இருந்தால் அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிறோம்ல நம்மளை அறியாமல். அப்படி
நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்களோ, செல்போன் என்ற நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் அத்துணையும் செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா உங்கள் பிள்ளை உங்களுடைய கைமீறி போயிடும். இன்றைய சூழல் அப்படி. 1000 உதாரணங்களை சொல்ல முடியும் என்னால். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட? அருமை பெற்றோர்களே, ஒரு சொடுக்கிலே, அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அதை தவறாக பயன்படுத்தினால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இது போன்ற கருத்துக்களை மற்றவர்கள் சொல்ல தயங்குகின்ற காரணத்தினால் காவல்துறை அதிகாரியாக கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று, கெட்டுப்போன பிறகு ஐயோ குய்யோன்னு கத்துறதை விட முன்னாலேயே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 150 முறை செல்போன் எடுத்து பார்க்குறான். இல்லைன்னா ஏதோ ஓசோனில் ஓட்ட விழுந்துடும், உலகமே அழிஞ்சு போயிடும். உண்மையிலே எடுத்து பார்க்கறதுனால தான் அழிஞ்சு போகிறோம். இஃப் யூ டு நாட் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் த கோல். நீ செல்போன்ல இருந்து உன்னுடைய கவனம் திசை மாறுவதை திருப்பவில்லை என்றால் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய முடியாது. செல்போன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா, நம்ம செல்போனை கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிறத முதல்ல யோசிங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் இந்தியர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் செல்போனில் நேரத்தை தொலைக்கிறோம். எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. ஒன்றுக்குமே உதவாத விளம்பரங்களை பார்ப்பதற்காகவா நம்முடைய நேரம் இருக்கிறது? ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. இந்த பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் இதை கையில் வச்சுட்டு இருக்காங்களே. அம்மாட்ட பேசுறதில்ல, அப்பாட்ட பேசுறதில்ல, செல்போன் எடுத்து பேசணும்னு எடுப்பான். உள்ளே போய் 1 மணி நேரம் ஃபேஸ்புக், யூடியூப் அப்படியே போயிடுவான். ஓடிடி வரைக்கும் போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு ஐயோ அம்மாட்ட பேசலேன்னு நினைப்பான். எல்லா பெரியவர்களுக்கும் இந்த சூழ்நிலை வந்திருக்கும். அப்போது இந்த செல்போன் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்து கொண்டால் அவர்களுடைய காட்டிலே பணமழை பொழியும் என்பதற்காக மிகப்பெரிய புத்திசாலிகளால் கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து உங்களுடைய உளவியலை தெரிந்து கொண்டு ஒரு படத்தை நீ போட்டேன்னா அடுத்தது எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்பேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனித மனம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறது. இந்த உளவியலை நம்மளை விட அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். மற்றவர்களுடைய பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த மனித மனம் இயங்குகிறது என்பதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இந்த செல்போன் செயலிகள், அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகின்றன. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் செல்போனை எடுக்கணும்னு நினச்சா உடனே எடுக்காது. ஸ்டாப், திங்க், எதுக்காக எடுக்கணும், அண்ட் தென் டச். பேசணுமா, பேசிட்டு வச்சிரு. அதில் உள்ள குப்பையெல்லாம் நீ பார்த்தா 100 வருஷம் பத்தாது. அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. 1 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துட்டு யோசித்து பாரு. டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்னு சொல்லி அமெரிக்காவில் மனநல மருத்துவர்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மேகசின் வருது. இந்தியாவில் இருக்கிற 50% இளைஞர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். 25% பேருக்கு மனநல மருத்துவம் தேவை அப்படின்னு கிரைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. அந்த அமைப்பு சொல்லுது. ஏன்னா அவன் செல்ஃபோனை வைக்கணும்னு நினச்சாலும் அவனால் முடியல, அவனால் தப்பிக்கவே முடியல, அந்த அளவுக்கு போய் மாட்டிக்கிட்டான். இந்த செல்ஃபோன்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு விரிக்கப்படுகின்ற வலை. அகஸ்மாத்தா போய் மாட்டிக்கிறது இல்லை, திட்டமிட்டு விரிக்கப்படுகின்ற வலை. அதில் நம்ம பிள்ளைங்க போய் மாட்டிக்கிறாங்க, பெரியவங்களே மாட்டிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் யார் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது? இதிலிருந்து நீங்கள் மாறி ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொண்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இன்னைக்கு செல்ஃபோனை எவெல்லாம் குறைச்சி யூஸ் பண்ணுறானோ அவெல்லாம் பெரிய ஆள். செல்ஃபோனில் யார் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறானோ அவனுக்கு கண்ணு கெட்டு போகிறது மட்டும் இல்லை, உடம்பு கெட்டு போகிறது மட்டும் இல்லை, மூளை கெட்டு போகிறது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் அடைய வேண்டிய பதவியை அடையாமலே போகிறான். பல பேரை உதாரணம் சொல்ல முடியும் என்னால், அதற்கு நேரம் இல்லை. இதெல்லாம் சொன்னோன்னா பெற்றோர்கள் முகத்திலெல்லாம் பெரிய மகிழ்ச்சி.
இந்த பெற்றோர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. இப்போ இங்கே நிறைய பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. இது ஒரு வார்த்தை, ஒரு பேரா. தமிழில் சொல்லணும்னா, உங்கள் பிள்ளைங்கெல்லாம் பெரிய ஆளாக்கணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த ராமகிருஷ்ண ஆசிரமம் உண்டாக்குகின்ற இந்த விவேகானந்த பள்ளியில் எவ்வளோ கனவுகளோடு வந்து உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்காது, நீங்கள் செய்கிறத தான் செய்யும். இப்படி சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நினச்சிட்றீங்க நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்கிறதா டேய் நல்லபடி 100க்கு 100 மார்க் வாங்கன்னு சொன்னால் பிள்ளை கேட்டுருன்னு. ஆனால் அந்த பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்காது, ஆனால் நீங்கள் செய்கிறத அப்படியே செய்யும். ஏன்னா போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். குழந்தையா இருக்கும்போது பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது சிரிக்கும், நீங்கள் அழுதிங்கன்னா அது அழுவும், நீங்கள் கையை பிடிச்சி நடந்து காமிச்சிங்கன்னா அது நடக்கும். அப்படியே வளருது அது. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறத தான் உங்கள் பிள்ளைங்க செய்ய முடியும், நீங்கள் சொல்கிறத கேட்காதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அதெல்லாம் நாங்கள் சொன்னாக்கா எங்கள் பிள்ளைங்க 200க்கு 200 மார்க் வாங்கிடும், செல்லை பார்க்காதன்னா பார்க்காது, டிவி பார்க்காதன்னா பார்க்காது, நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஒரு 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிந்த காவல் அதிகாரியாக, ஒரு 15 ஆண்டுகள் தினம் தினம் மேடைகளிலே மாணவ செல்வங்களுடன் லட்சக்கணக்கான பேர்கிட்ட இருந்தவனா, ஒரே நிமிடத்தில் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்காது செய்கிறது தான் செய்யும் அப்படின்னு என்னால் நிரூபிக்க முடியும். உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? ஆல் பேரண்ட்ஸ், எல்லா பெற்றோர்களும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்ல, எல்லாரும் தூக்கிட்டீங்க, அப்படியே வைங்க, நான் சொல்கிற வரைக்கும் வைங்க. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்கி அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. எதுக்காக சொல்கிறத செய்ய சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத செய்யாது செய்கிறதானே செய்யணுண்ணா, அதுக்காக இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், மூக்கை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்தீர்களே ஒழிய நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்ய. அவங்க யதீஸ்வரி சாரதாஈஸ்வரி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, டிவியை பற்றியெல்லாம் சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதன்னு சொன்னால் கேட்குமா? எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கிற அப்பா செல்ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுப்பா, ரொம்ப நேரம் பார்க்காதப்பா, நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள். நீங்கள் செய்வதைத்தான் இந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, நீ உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையான்னு. மேடம் ஜெனி கோல் என்று ஒரு உளவியலாளர், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால சொல்கிறேன். அவங்க ஒரு பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்கிறத பற்றி மிகப்பெரிய அறிவாளி. அவங்க சொல்கிறத ஒரு 4 லைனை சொல்கிறேன். புள்ள பிறக்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு பிறக்குதுங்கிறத அது சொல்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் குழந்தையில பிறக்கும் போது என்ன சொல்லுதான், அம்மா அப்பாவை பார்த்து சொல்லுதான், இந்த உலகமே என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறது, இந்த பூமி பந்து நான் எப்போது பிறப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒழுக்கம் ஊஞ்சலாடுகின்ற இந்த காலகட்டத்திலே உலகத்திற்கு என்னை ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள் பெற்றோர்களே, உலகத்திற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் என்று பிள்ளைகள் பெற்றோர்களிடம் சொல்லுதான். அதோட நிறுத்தினா பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் முக்கியம். அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுதான், என்னுடைய விதி பெற்றோர்களாகிய உங்கள் கையிலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை,
பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய குலம் தலைக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தம்பதிகளில் இருந்து பெற்றோர்களாக மாற வேண்டும் என்பதற்காக பிள்ளையை பெற்றீர்கள். ஒழுங்கா என்ன ஒழுக்கமா ஒரு கொடையா வளர்த்தெடுங்க, ஒரு சுமையா வளர்த்துறாதீங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க சொல்லுதான். யாருகிட்ட? அம்மா அப்பாட்ட சொல்லுதான். ஏன் அப்படி சொல்லுது அந்த பிள்ளைங்க? அம்மா அப்பாவை பார்த்து ஏன் அப்படி சொல்லுது? பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வேள்வியை போன்றது. பெற்றுவிட்டால் மட்டும் அது பிள்ளை அல்ல, வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களைய உங்கள் கையில் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், பெற்றோர்கள்ல அப்பாலாம் நல்லா கேட்டுங்க, அம்மா தான் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பாவுக்கு இதை விட பெரிய வேலை இருக்கும். அதனால இப்போ நான் சொல்றதை கேட்டுங்க. சில அப்பாக்க வந்திருக்கீங்க, பாராட்டுறேன். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. பெற்று கொடுப்பது தாண்டா என் வேலை. 10 மாதம் சுமந்து அவனை அறிவுள்ள பெரியாள் ஆக்கிறது ஓன் வேலைடா. யாரு? அப்பாவோட வேலைங்கிறான். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். உதவி இல்லை, பிள்ளைய நீ தானே பெத்த, அவன் கேட்கல. பெத்த அப்பா அந்த பிள்ளைக்கு செய்கிற உதவி இல்லையா, நன்றியா. எது? அவனை ஒழுங்கானவனா, ஒழுக்கமானவனா, மிக சிறந்த நல்ல மிகப்பெரிய ஒரு மனிதனாக வளர்த்தெடுப்பது அப்பாவோட வேலையாம். அதே வள்ளுவர் என்ன சொல்றார் பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான்னா, இந்த பிள்ளையை பெக்கிறதுக்கு இந்த அம்மா அப்பா என்ன தவம் செஞ்சாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி வளர்ந்தா அது அவன் அப்பா அம்மாவுக்கு செய்கிற உதவியாம். இப்போ எல்லா மனைவியும் கணவன் அப்படி திரும்பி பார்க்குறத நான் பார்க்குறேன். எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு. அம்மாவையும் விட்டு வைக்கல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது அப்பாவும் அம்மாவும் தான். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தர். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் மகாத்மா சத்திய சோதனை புத்தகத்திலே. ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக, வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று வீர சிவாஜி பதிவு செய்கிறான். ஏன் அவ்வளவு தூரம்? ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த ஒரு அப்துல் கலாம் என்ற சிறுவனை அணு விஞ்ஞானியாகவும் உலக மக்களே பாராட்டும் அளவிற்கு எளிமையான இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார். அப்போ ஒரு தாய் நினைச்சா ஒரு பிள்ளைய வீரமானவனை மாற்ற முடியுது, ஞானியாக்க முடியுது, விஞ்ஞானியாக்க முடியுது, மகாத்மாவாக மாற்ற முடிகிறது. ஒரு அம்மா நினைச்சா. ஏன் கேட்டார் விவேகானந்தர், 50 வருஷமா ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கீங்களான்னு தெரியுதப்போ. அப்போ அத்துணை பேர் தவறும் யார் மீது இருக்கிறது? பெற்றோர்களாகிய நம் மீது இருக்கிறது. அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா. கொலகாரனா, கொள்ளக்காரனா, குடிகாரனா ஒரு பிள்ளைய வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறத விட அந்த பெற்றோர்கள் பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நலம்டா. நான் சொல்லலை, சங்க இலக்கியம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பிள்ளையை நல்லா வளர்க்குற மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்கள் மீது இருக்கிறது. இந்த வாத்தியார் கண்டிச்சாரு, டீச்சர் திட்டுனாங்க, என் பிள்ளைய எப்படி திட்டினேன் அப்படிலாம் கொடி பிடிக்காதீங்க. ஏன் தெரியுமா? தண்டிப்பது வேறு, கண்டிப்பது வேறு. இப்பெல்லாம் யாரும் வாத்தியார் தண்டிக்கிறது இல்லை. கண்டிக்க கூட கூடாதுன்னா, உலகத்திலேயே ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அந்த அறிவு கூட இல்லையே நமக்கு. நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க. ஒரே பிள்ளை சார், நான் ஏதாவது சொன்னால் சூசைட் பண்ணிக்கிறேன்ப்பா சார். ஒரு பையனும் சூசைட் பண்ணிக்க மாட்டான், உங்களை தான் சூசைட் பண்ணிக்க வைப்பான் அப்படின்னு பயந்துட்டு இருக்கேன் சார், திட்டாதீங்க சார். அப்புறம் எப்படி உருப்பிடுவான்? நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான யோசித்து பாருங்க.
ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளாலே தண்டிக்கப்படுகின்ற குற்றவாளியாக மாறி போவதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்ப ஏன் சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்போ பிள்ளைய பெக்கணும், பிள்ளைய வளர்க்கணும், நல்லா வளர்க்கணும். அது அம்மா அப்பாவுடைய வேலை. ஒழுக்கமாக வளர்க்கணும். பிள்ளை வளர்ப்பில் 3 முக்கிய நேரத்தை பெற்றோர்கள், கிராமப்புறத்து பெற்றோர்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைய காலையில் எழுப்பும் போது, பிள்ளைய ராத்திரி தூங்க வைக்கும்போது, நான் சொல்றது உளவியல் சும்மா இல்லை. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது, காலையில் இப்போ 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வரும், இல்லை ஆட்டோ வரும், அதில் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒரு 8 மணிக்கு போகணுன்னா ஒரு 6:30 மணிக்கு அலாரம் வச்சு பிள்ளைய எழுப்பி விடலாம் அப்படின்னா 6:20க்கே அலாரம் வச்சு பிள்ளைய போய் எழுப்புனீங்கன்னா, அம்மா நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கணுமான்னு டீப் ஸ்லீப்பில் இருக்கிற பிள்ளைங்க எல்லா அம்மாட்டையும் சொல்லும். சரிடா கண்ணா தூங்குடான்னு சொல்லிட்டு போய் 10 நிமிஷம் வர்றதுக்குள்ளே அவன் தயாராகிடுவான். திரும்ப போய் எழுப்புனீங்கன்னா தோலை கட்டிக்கிட்டு உங்களோட வரும். அதை விட்டுட்டு 6:30 மணிக்கு எழுப்ப வேண்டிய பிள்ளைய உங்கள் வேலையில் நீங்கள் மறந்துட்டு 7 மணிக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஐயோ ஆட்டோ வந்துடும் எந்திர எறும்பு மாடு இன்னும் தூங்குறேன்னு போய் ஒரு அடி அடிச்சிங்கன்னா அல்லது உதச்சிங்கன்னா படால்னு முழிக்கிற பிள்ளை காலையில் பதட்டத்தோடு முழிச்சு அன்னைக்கு பூரா பள்ளிக்கூடத்தில் பதட்டமாகவே இருக்கணும். இது உளவியலுங்க. ராத்திரி தூங்க வைக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரு, விவேகானந்தர் யாரு, மிகப்பெரிய மனிதர்கள் யாரு, மிக இந்த உலகம் உய்வதற்கு எத்தனையோ மகான்கள், அவங்கள பற்றியெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை தூங்க வச்சா ஒரு கனவு இல்லாமல் நிம்மதியாக தூங்கி நல்லா எந்திரிக்கிறானா. போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி விட்டா அவன் செல்ல போய் நோண்டிகிட்டு இருந்துட்டு டிஸ்டர்ப்டு மைண்டோட படுக்கிறானா. தூக்கமே வர்றது இல்லையா பிள்ளைங்களுக்கு. பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் இப்போ சொன்னாங்கல்ல, மொத்த கழுவிட்டு டியூஷன் போய் படுறா இப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மா அப்பா தேவையில்லை. வந்தோன்னே அவன்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதெல்லாம் கொட்டிருமா. பிற்காலத்திலே தனக்கு ஏதாவது பெரிய பெரிய இடைஞ்சல்கள் வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிள்ளைங்க வந்து அப்பாட்ட அம்மாட்ட சொல்லுமா. இதை நீங்கள் சின்ன வயசில் செய்யாததுனால இந்த ஆள்கிட்ட போய் சொல்லி என்னடா பிரயோஜனம்? இப்போ நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் சின்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கிற 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்கின்ற மெட்ரிக் பள்ளியாக இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு இதை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணுன்னு தான் எல்லா அம்மா அப்பாவும் நினைக்கிறோம். ஆனால் சில பேரால் அது முடியல, பிள்ளைங்க கெட்டு போகிறாங்களே. ஏன்? அதுக்கும் காரணத்தை சொல்கிறேன். பிள்ளைகள் வளரும்போது பெற்றோர்களே உங்களிடம் வந்து அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், பதில் வருகிறதா என்று பார்க்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்கிறீர்களா என்று பார்க்கும். பெற்றோர்கள் தங்களிடம் அன்பு செலுத்துகிறீர்களா என்று பார்க்கும். இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் வேலை காரணமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் வாழ்ந்தாகணுமேங்கிற எண்ணத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால இதை செய்ய விட்டுருவீங்க. அன்பு கிடைக்காத, பெற்றோர்கள் தங்களிடம் நேரம் செலவு செய்யாத, தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இதே மாதிரி விலகி வர்றான் பாருங்க, அந்த நட்பு வட்டாரத்தில் போய் சேருதான். அந்த நட்பு வட்டாரத்தில் இருந்து தான் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நட்பு வட்டாரத்திற்கு பிள்ளைகளை தள்ளுவது பெற்றோர்களாகிய நாம் தான். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. கெட்ட பிள்ளைங்க 4 பேர் சேர்றது, காக்கா செத்து கிடக்குதுல அதை போய் இன்னொரு காக்கா கொத்தி திங்கிற மாதிரியாம். நல்ல பிள்ளைகள் 4 பேர் சேர்றது தாமரை பூத்த தடாகத்தில் அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேர்ற மாதிரியாம். நம் பிள்ளைகள் யாரோடு சேருகிறார்கள் என்பதை கூட பெற்றோர்கள் கவனமாக பார்த்தால் அந்த பிள்ளைகள் கெட்டுப்போவதே இல்லை. குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் இதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும்.
ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம் சொன்னாங்களே. பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கரைத்த நீர். பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறீர்கள். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் இந்த நாட்டிலே பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். அதுதான் வேதனை. பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். இதை நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையான்னு. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்றார் வள்ளுவர். பிள்ளைகளிடம் கோபப்படாதீர்கள். கோபப்படுவதனால் எதுவும் ஆகாது. இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் கோபம். கோபம் என்பது ஒரு அமிலத்தை போன்றது. அது விழுகின்ற இடத்தை விட இருக்கின்ற இடத்தை தான் சேதப்படுத்தும். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. உளவியல் ரீதியாக கோபம் தன்னை, ஒரு வள்ளுவரை என்ன சொல்றாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார். எல்லாம் எதை சொல்லல. கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள். நீ மார்க் வாங்கலைன்னாக்கா அவ்வளோதான், நான் செத்தே போயிடுவேன். 99 மார்க் வாங்கினா ஒரே கவலை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். யார் சொல்லி தரது? சொல்லி பாருங்க. எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள். காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே நிலையான சுகம் காங்கும். வழி தாங்கும் இதயம்தானே நிலையான சுகம் காணும். பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை இழந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். இதில் என்ன பிரச்சனை என்ன கேட்குற அம்மா அப்பாவுக்கெல்லாம், உலகத்தில் உள்ள எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நேசிக்கிறவங்க தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம், இந்திய பெற்றோர்களுக்கு தனிப்பாசம். தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் இந்திய பெற்றோர்கள். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, பிள்ளைகளுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் பிள்ளைகளுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். இவ்வளோ பெற்றோர் உட்கார்ந்துருக்கிறீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஒன்றும் உங்களுக்கு தெரியறதில்ல, பில்கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமோட அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைங்களை கனவு காண சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க நினைத்தால் தேராது. பிள்ளைங்க நினைக்கணும் அதை. அப்போ என்ன செய்யணும்? கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியர் பெற்றோர்களினுடைய வேலை அல்ல. கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது. The mind is not a vessel to be filled, it is a fire to be ignited. அப்போ பிள்ளைங்கள்ட்ட ஏன் படிக்கணும், நீ படித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. கல்வியினுடைய புகழ் பொருள் கடலளவு பெரியது. நீ நல்லா கஷ்டப்பட்டு படித்தானா பணம் சம்பாதிக்கலான்னா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆகலான்டான்னு சொன்னான். ஏன்டா கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆகணும்? கஷ்டப்படாமலே கவுன்சிலர் ஆகிட்டா கலெக்டரை விட அதிகமாக சம்பாதிக்கலான்னு நினைப்பான். அப்போது கல்விங்கிறது பல வகையில் அறிவை தருவது, பணத்துக்காக மட்டும் இல்லை. நீங்கள் சொல்கிறதே அதானே. என்ன சொல்லுவீங்க? நல்லா படிப்பா, நல்ல மார்க் வாங்கி, நல்ல காலேஜுக்கு போ, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நல்ல வேலைக்கு போ, நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுக்காக மட்டுமா கல்வி? நினச்சி பாருங்க. இந்த இடத்துல இறுதியாக ஒன்றை சொல்லுகின்றேன். இன்னும் 5 நிமிடத்திலே முடித்து விடுவேன். இந்த ஒழுக்கத்தை தராத கல்வி கல்வி இல்லைன்னு சொன்னல. 2 மாதங்களுக்கு முன்னால்
தன் கணவனை இழந்த ஒரு தாய், உண்மை சம்பவம், கதையல்ல நிஜம். கணவனை இழந்த ஒரு தாய், ஒரு மகள், மனைவின்னு வச்சுங்க, கணவனை இழந்த மனைவி தன்னோட ஒரே பிள்ளைய 10 பாத்திரம் தேய்த்து படிக்க வைத்து திருச்சிக்கு பக்கத்தில் புதுக்கோட்டைக்கு போகிற ரோட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இருக்கிற நிலத்தில் கொஞ்சத்தை விற்று பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்க, அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களை படிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறத விட பாசத்தையும் நேசத்தையும் ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த பதிவு. சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்துருது, அவன் என்ஜினியர் படிக்க வச்சாங்க. இது போன்ற ஒரு நல்ல பள்ளியில் படித்து, கல்லூரியில் படித்து முதல் 2 வருஷம் அம்மா அப்பா பார்த்தான், அப்புறம் வரல. ஃபோனில் 2 வருஷம் பேசினா, அப்புறம் பேசலை. இந்த அம்மா அவன் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சி, வயசாகிடுச்சு. இப்போ எல்லா அம்மா அப்பாவும் சொல்கிற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பா, பேரப்பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகிறேன்டா. உடனே அவன் சொல்கிறான், நான் இந்தியாவுக்கு வர்றேன், நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு வர்றேன், இங்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இந்த பேதை மனம் அப்படியே நம்புகிறது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். வர்றான், இருக்கிற நிலத்தை விற்க சொல்கிறான், வீட்டை விற்க சொல்கிறான், பணத்தெல்லாம் வாங்கிட்டான். 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன். வா சிங்கப்பூர் போகலாம். பெத்த தாயை ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர்றான். ஏர்போர்ட்டில் காலையில் 7:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். 12:30 மணி ஆயிடுச்சு, திரும்பி வரல. இந்த அம்மா உட்காந்தே இருக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு போகிறான். ஏர்போர்ட்டில் போய் டிக்கெட் எடுக்கலாமா சிங்கப்பூருன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. என்கிட்ட வேலை பார்த்த மணிராஜ் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. இமிக்ரேஷனில் ஏற்கனவே வேலை பார்த்தவர். டிவியை பார்த்துட்டு இருக்காரு. 5 மணி நேரமாக ஒருத்தர் உட்காந்துருக்கான், ஒரு அம்மா. எல்லா விமானமும் வந்துடுச்சு, எல்லா விமானமும் போயிடுச்சு. எப்படி கேட்குறீங்க பாருங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு. உங்களை மாதிரியே நம்மளை மாதிரியே குடும்பம். அது போய் ஏமா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான். என் புள்ள டிக்கெட் எடுக்க போயிருக்கான்ப்பா, என்னை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்குது. இந்த அம்மாவை பார்த்தா மயக்கம் வந்துடுற மாதிரி சூழ்நிலையில் உட்காந்துருக்கு. காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்கல. ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறான். அவர் ஒரு காஃபியை வாங்கிட்டு இந்த அம்மாட்ட வர்றார். அந்த அம்மா சொல்லுது, என் புள்ள பசி தாங்க மாட்டான்ப்பா, கூட்டம் அதிகமாக இருக்குது போல இருக்குது, எனக்கு வேண்டாம், நான் பசி தாங்கிக்குவேன், அவன்கிட்ட போய் இதை கொடுங்க. உன் பேர் என்னான்னு கேட்குறாங்க. சண்முக சுந்தரம்னு சொல்கிறான். நடந்ததுங்க. போய் சார்ட் எடுத்து பார்த்தா 8:30 மணி ஃப்ளைட்டில் ஏறி 11:30 மணிக்கு சிங்கப்பூர்லேயே போய் இறங்கிட்டான். யார? பெத்த தாயை ஏமாற்றிட்டு காலங்காத்தால ஏர்போர்ட் வாசலில் உட்கார வச்சுட்டு. இவன்லாம் உருப்பிடுவானா அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறாரு அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர். அந்த அம்மா எந்திரிச்சு அவன் வாயை பொத்துது. உன் வாயால் அப்படி சொல்லாதப்பா, அப்பா இல்லாமல் வளர்த்த பிள்ளைப்பா, என்னை ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவை வர சொல்லி சென்ற தாய் தன் வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள். கஷ்டப்பட்டு ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு பொண்ணை காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சோன்னா அந்த பொண்ணை அழைக்கிறதுக்கு 2 பேர் போகிறாங்க, பொண்ணு இல்லை. ஜஸ்டிஸ் நாகமுத்து அவர்களினுடைய நீதிமன்றத்திலே சமீபத்திலே அவர் பணி நிறைவு பெறுவதற்கு முன்னால் நடந்த அப்படியே வழக்கம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அம்மா போய் ஹேபியஸ் கார்பஸ் மனு, என் பொண்ணை காணா, 21 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பதிவு பண்ணுது. போலீஸுக்கு சொல்கிறாரு, பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பையன் இறக்கி விட்றான். அவனை பார்த்தா நல்லவன்னு மனசு நினைக்க முடியல அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. 2 வீலரில் கொண்டு வந்து இறக்கி விட்றான். அவங்க அம்மா அப்பா 2 பேர் நிற்கிறாங்க. மிக ஏழ்மையான நிலையிலே அந்த தாய் கண்ணிலே நீர் சொரிய நின்று கொண்டிருக்கிறாள். இந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக செங்கற்சூளையில் வேலை பார்த்து மேலேருந்து கீழே தவறி விழுந்து இடுப்பு எலும்பு முறிஞ்சு ஒரு ஏணியை சுவத்தில் சாத்தி வைக்கிற மாதிரி அவங்க அப்பா அப்படி சாத்தி நிற்கிறாரு. அப்போ தான் தெரியுது. இந்த பொண்ணை கூப்பிட்டு உங்கள் அம்மா உன்னை காணான்னு தேடுறாங்க, எங்கம்மா போனேன்னு ஜட்ஜு கேட்குறாரு. எல்லா அட்வொகேட்ஸும் உட்காந்துருக்காங்க. எனக்கு 21 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் கேட்காதீங்க, சட்டப்படி நான் செய்யலாங்குது. அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. சட்டம் அப்படி தான் இருக்கு. உங்கள் அம்மாட்ட போய் பேசுங்கிறார், பேச மாட்டாங்க. அந்த அம்மா தலையில் அடிச்சுட்டு கதறுது.
சரி, என்கிட்ட தான் பேச வேண்டாம். ஒரு பிள்ளைக்காக எடுப்பு எலும்பு முறிஞ்சு இருக்காரு, உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை பார்க்கணுன்னு அவங்க அப்பாட்ட பேச சொல்லுங்க. அவங்க அப்பா இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கல. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, போன்ட்டாங்க. ஜட்ஜு கேட்குறாரு அந்த அம்மாட்ட, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. வாயால் பேச முடியாமல் இப்படி காமிக்குது. 3 நாள் ஆச்சுங்குது. எப்படிம்மா போவீங்கன்னு கேட்குறாரு. மாட்டுத்தாவணி, இது மதுரை கிளையில் நடந்த கேஸ். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் பிச்சை எடுப்போம் சார். இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? படித்தா ஒழுக்கமாக இருப்பான்னா, படித்தா பெற்றவங்களை ஏமாத்துறாளே அப்படின்னு கதறுது. உடனே அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பைக்குள்ளே கை விடுறாரு. 2 500 நோட்டு இருக்கு. பிச்சையெல்லாம் எடுக்கக்கூடாதுமா, முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு உதவியாளர்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை கொடுக்க சொல்கிறார். அந்த அம்மா வாங்க மாட்டேங்குது. இதை பார்த்தோன்னா எல்லாரும் பைக்குள்ளே இருக்கிற பணத்தை எல்லாரும் எடுத்து கொடுக்குறாங்க. 42,500 வருது. சுத்தமாக அந்த அம்மா வாங்க மாட்டேங்குது. அத்துணை பேரும் கட்டாயப்படுத்தி, தயவு செய்து வாங்கிக்கங்கம்மா, பிச்சை எடுக்கக்கூடாது, பட்டினியாக போகக்கூடாது, ஜட்ஜு சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு ஆளை போட்டு கம்பல் பண்ணி பைக்குள்ளே வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. இதற்காகவா இந்த பிள்ளைகளை வளர்க்கின்றோம்? இதற்காகவா இந்த படிப்பு? யோசியுங்கள். மருத்துவமனையில் 2 குழந்தை பிறகுது. தாயினோட அருமை என்னங்கிறத பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க. இல்லைன்னா பிள்ளைங்க தெரிஞ்சு தொலைங்க. ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கு, ஒரு பிள்ளைக்கு உயிர் இல்லை, அழலை. ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு டாக்டர், பீடியாட்ரிஷியன். 1 மணி நேரம் நினைஞ்சு போய் வெளியில் வர்றாரு அழுவில். அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பிள்ளையை கொண்டு போய் ஒப்படைக்கணும். யார்கிட்ட? தாயிட்ட. புதைக்கிறதுக்கு முன்னாடி தாய் பாகட்டுன்னு ஒரு தொட்டியில் 2 குழந்தையும் வச்சு, ஒன்று உயிரோடு இருக்குது, கையை காலை ஆட்டிட்டு, ஒன்று அப்படியே படுத்துருக்கு. அந்த அம்மாட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. அனஸ்தீசியாலேருந்து அப்போ தான் முழிக்குது அந்த அம்மா. அந்த காலை அசையாத பிள்ளையை உத்து பார்த்துட்டு டாக்டரை பார்க்குது, இப்படின்னு தலையாட்டுறாரு. அதுக்கு உயிர் இல்லைங்கிறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியலங்கிறார். பட்டுன்னு அந்த அம்மா எந்திரிக்குது. என்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகளும் உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். எனக்கு சுகப்பிரசவம். நீங்களோ மிகப்பெரிய மருத்துவர், எப்படி என் குழந்தை இறக்க முடியும்? இறக்காதுங்கிறாங்க. இல்லைம்மா, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியலன்னொன்னே அந்த குழந்தைய நான் கொஞ்சணுங்கிறாங்க. கையில் கொடுக்குறாங்க. தோளில் போட்டு இறுக்கி பிடிச்சிட்டு குலுங்கி அழுவுது. நடந்ததை அப்படியே பதிவு செய்கிறாங்க. என் வீட்டில் என்ன தவிர எல்லாரும் டாக்டர். பின்னால் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி தட்டி, பச்சை உடம்பு, அழாத, குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பிள்ளை உயிரோடு இருக்குது, அழாதம்மா அப்படிங்கிறாரு. கையை ஒரு தட்டி விட்டுச்சு. நர்ஸு புதைக்கணும் நேரம் ஆச்சுன்னு கேட்டால் ஒரு அறை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தையினுடைய கண்கள் அசைகிறது, விரல்கள் துடிக்கிறது, திடீர்னு அழுவு சத்தம் கேட்குது. உயிரோடு இருக்கிற பிள்ளை எல்லாரும் பார்க்குறாங்க. தாயினுடைய அரவணைப்பிலே இறந்து போனதாக சொன்ன குழந்தை உயிர் பெற்று வீல்னு கத்துது. மருத்துவம் பொய்த்து போனது. தாயினுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் முன்னால் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அன்னை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்பவள் அல்லவா உன்னுடைய தாய். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நினைந்திருப்பீர்கள், சிறுபிள்ளையாக இருந்தபோது மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். எல்லாரும் கண்ணை தொடக்கிறீங்க, பார்க்குறேன். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. எவ்வளோ நல்லவங்க பாருங்க எல்லாரும். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதான்னு கேட்பார். அண்ணன் ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதான்னு கேட்பான். பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் புடவை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவாள். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த கொடுங்கோலன் தன் தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலை வைத்து அணைத்தபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. இந்த தமிழகத்திலே, தஞ்சை மாவட்டத்திலே, முந்தைய தஞ்சை மாவட்டம், இப்போது மாயவரம் மாவட்டம், பூம்புகார் நகரத்திலே என்ன நடந்தது?
நினைத்து பாருங்கள், பட்டினத்தார் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர். காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு அத்துணை சொத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு துறவு கோலம் பூணுகிறார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து நிற்கின்றார். தாயே, உன்னுடைய ஒரே பிள்ளை நானி, உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி 4 பாடல்களை பாடினார். முழுசையும் சொன்னால் நேரமாகும். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன பாடினார் தெரியுமா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினே. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே, உன்னை எந்த பிறவியில் இந்த மாதிரி ஒரு அம்மாவை இனிமே பார்ப்பேன். முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். எப்பறா அம்மா பேல நெருப்பு வைப்பேன்? வட்டிலாம் சோறு ஊட்டுற தட்டு அம்மா கொஞ்சுறாங்களாம். வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா கொஞ்சுறாங்களாம். ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ, தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்கவே என்று கதறினார் ஒரு துறவி. அப்படி என்றால் நாம் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பாசத்தை சொல்ல வேண்டும்? இந்த பிள்ளைகள் தாயை எப்படி மதிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். ஒரு துறவி, ஒரு கொடுங்கோலன் 360 பயணிகளை சுமந்து கொண்டு 35,000 அடி உயரத்திலே ஒரு விமானம் பறக்கிறது. நான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையேனும் வெளிநாட்டிற்கு சென்று உரை நிகழ்த்துவோன். இன்று இந்த விவேகானந்தா பள்ளியிலே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். மகிழ்வோடும் நெகிழ்வோடும் ஒரு நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறேன். எல்லா நாட்டு பயணியும் இருக்காங்க. திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம். காக்பிட்ல இருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுங்க. புவியீர்ப்பு விசையில் என்ஜின் ஆஃப் ஆனோம்னா விமானம் அப்படியே 10,000 அடி வரைக்கும் வந்துருச்சு. துணை விமானி விடாமல் முயற்சி பண்ணுறான். 5,000 அடி வந்துருச்சு. திடீர்னு லைட் எரியுது, கிரீன் லைட்டுன்னு சத்தம் போடுறான். காக்பிட்ல இருந்து பைலட் வெளியில் வந்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க, கடலில் விழ போகிறோங்கிறான். மயான அமைதி. யாராவது பேச முடியுமா? அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து 2 பேரும் முயற்சி பண்ணுறான். என்ஜின் ஆன் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். இந்த பதிவோடு முடிக்கின்றேன். எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு 350 பேர், எல்லா நாட்டுக்காரனும். பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினச்சிங்க? ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், ஒருத்தன் மனைவியை சொல்கிறான், ஒருத்தன் நாட்டை சொல்கிறான். என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்லுவது விவேகானந்தர். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.